இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள பார்க்கிறதுக்கு ஏதோ டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ஒரு மீட்டிங்ல இருந்தேன் அதான். ஓ வருண், இன்விடேஷன் டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீயும் வெண்ணிலாவும் உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுங்க. என்ன கல்யாண இன்விடேஷனை காட்டுறாங்க, இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. எனக்கும் அவர் செலக்ட் பண்ண டிசைன் தான் பிடிச்சிருக்கே. பாத்தீங்களா ஆண்டி, இப்பவே மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளெல்லாம் அவ கண்டுக்கவே மாட்டா. அம்மா அப்படி இல்ல அண்ணி, அவ அந்த அளவுக்கு வருண நேசிக்கிறா. சரிண்ண, அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச இந்த டிசைனையே பிரிண்ட்டுக்கு கொடுத்துடலாம். சரிம்மா. ஆமா, இன்னும் என் பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரும் வரவே இல்லையே. அதுக்குள்ள பத்திரிக்கை டிசைன் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை என் பொண்ணு இந்த வரன் வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? மங்கா வாய மூடு. அண்ணாமலை நம்ம பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி அவசகுணமா பேசுற. என்ன மாமா, சம்பந்தம் பெரிய இடமா இருந்தா மட்டும் போதுமா? மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு பிடிக்க வேணாமா? கல்யாணம் பண்ணிக்க போறது வான்மதி. அவ அத சொல்லட்டும், நீங்க கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இருங்க. அண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. வான்மதிய ரெடியா இருக்க சொல்லுங்க. வெண்ணிலா போய் அக்காவை ரெடி பண்ணு. சரிம்மா. மாப்பிள்ள நீங்க எங்க போறீங்க? நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, அவ இப்ப வந்துருவா. இல்ல அங்கிள், ரெஸ்ட் ரூம். ஓ சரி சரி சரி. ஏங்க ஏங்க, என்னங்க பின்னாடி வரீங்க? ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு. ஐயோ அது இல்லங்க, நேத்து நைட் என்ன நடந்துச்சு கொஞ்சம் அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐயோ போங்க. ஏங்க சொல்லிட்டு வான்மதி, என்ன வான்மதி ரெடி ஆகலையா? இதோ போறேன் பெரியம்மா. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாத்தையும் முச்சிருவாங்க போல இருக்குது. என்ன மாப்பிள்ள இன்னைக்கு புது சட்டையா? குங்குமத்தை துடைக்காமலே போட்டு வந்திருக்கீங்க.